அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு உச்சம் பெறுகிறார் ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கிரன். சுக்கிரனின் உச்சம் என்பது மீன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 29 முதல் மிக வலுவாக மே 31 வரை தொடர்ந்து 4 மாதங்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வலுவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே ஒரு கிரகம் உச்சம் பெறுவது மிக சிறப்பான நன்மையை அள்ளி கொடுக்கும். அதிலும் ராசியின் ராஜ யோகாதிபதியும் ராசியின் அதிபதியுமான குருவிற்கு பகை கிரகமாக இருந்தாலும் குருவை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் கருதக்கூடிய ராசிக்கு சகாயமானவரான சுக்கிரன் ஜென்மத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. ஜென்மத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுவது மீன ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் சுக்கிரன் விரயத்தில் வலம் வருவதை காட்டிலும் சுக்கிரத்தில் உச்சம் பெற்று வக்ரகதியிலும் நேர்கதியிலும் அடுத்த 4 மாதங்கள் மிக சிறப்பான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரப்போகிறார். எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்ற அனைத்துமே மீன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான அற்புதமான வளர்ச்சியை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் மீனராசிக்காரர்களுக்கு. எனவே மீனராசிக்காரர்களுக்கு இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் சுக்கிரன் ஜென்மம், தனம் 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது நல்ல முன்னேற்றத்தை அள்ளி கொடுப்பார். அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாது. அதை காட்டிலும் ஜென்மராசி என்றாலும் அங்கு உச்சம் பெறுவதால் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாக விதிவிலக்காக பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறார். ஏனென்றால் பொதுவாகவே நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. மனித வாழ்வுல செல்வ செழிப்பு, ஆடம்பரமான சௌகரியமான சூழல், பொருளாதார ரீதியான வளர்ச்சி, செல்வ செழிப்பு அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கிரனினுடைய அனுகிரகம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர் மீனராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். தைரியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசிக்கு ராஜ யோகாதிபதியாகவும் செயல்படுகிறார். அவர் மிக வலுவாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான சிக்கல்கள், நெருக்கடிகள், தடை தாமதங்கள், சுப நிகழ்வுகளில் சந்தித்து வரக்கூடிய சிக்கல்கள் என அனைத்தையும் தகர்த்தெறிவதற்கான முதன்மையான யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவில் மீனராசிக்காரர்கள் சந்தித்து வரக்கூடிய தடை தாமதங்கள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான வாய்ப்பை அற்புதமாக அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தை தவற விட்டு விடாமல் சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கும். பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்களும் தடை தாமதம் இல்லாமல் மிக பெரிய அளவில் மீனராசிக்காரர்களை வந்து சேருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஜென்மத்தில் அமர்ந்து கலஸ்திரஸ்தானம், சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தை சுக்கிரன் பார்ப்பதால் உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடும். மிக பெரிய அளவில் இருந்த காரிய தடைகள் அனைத்தும் தவிடுபடியாவதோடு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக பூர்த்தியாவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. 7.5 சனியாக இருந்தாலும் ஜென்ம சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்காத வகையில் நல்ல மாற்றம், ராசியின் அதிபதியான குருவினுடைய வக்ர நிவர்த்தி போன்றவை மிக சிறப்பாக அமைவதால் மாற்றத்திற்கு உறுதியாக வழிவகை செய்கிறது. சுக்கிரனும் உச்சம் பெற்று வலம் வருவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் சிறப்பாக கைகூடுங்க. நினைப்பதை காட்டிலும் காரிய தடைகள் அனைத்தும் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் கைகூடுவதற்கான நல்ல யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக
சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக மீனராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு வக்ர நிவர்த்தி பெறுவதும் சுக்கிரன் மிக வலுவாக ஜென்மத்தில் உச்சம் பெறுவதும் மீனராசிக்கார பெண்மணிகள் தடை தாமதம் என நினைத்த நிகழ்வுகளை தற்போது பலமளவன செய்து முடிப்பதோடு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் மீனராசிக்கார பெண்மணிகள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை உறுதியாக பெற முடியும். உத்தியோகம், குடும்பம், தொழில் என அனைத்து விதமான பணிகளிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக மீனராசிக்கார பெண்மணிகளை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். துணிச்சலுடன் பல முடிவுகளை அற்புதமாக எடுத்து செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் சக பணியாளர்கள், ஊழியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். நினைப்பதை காட்டிலும் பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட அனைத்து விதமான காரியங்களையும் உத்வேகத்துடன் மேற்கொள்ளக்கூடிய வலுவான ஆற்றலை நிச்சயமாக சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார். எனவே மீனராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், தடைதாமதங்கள் பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் அமையும். பெரிய அளவிலான காரிய தடைகளை கூட கனகச்சிதமாக நீக்கி முன்னேற்றத்தை நிறைவாக பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு மட்டுமல்ல மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த வேளையில் நிறைவாக தேடி வரும். உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் நிரந்தர வருவாயை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் சுக்கிரனின் உச்சம் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் இந்த தருணத்தில் மன மகிழ்ச்சியை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறார் சுக்கிரன். அவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய சிறு படைப்பு கூட உச்சபட்ச வளர்ச்சியையும் பெயர் புகழையும் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக பெற்றுத்தருங்க. எனவே மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பெயர் புகழ அதிகமாக சம்பாதிப்பதோடு பொருளாதார ரீதியான உச்சபட்ச வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்க முடியும். தடையென நினைத்த காரியங்களை கூட சாதனை புரிவதற்கான நல்ல யோகம் மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக மீனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் இந்த வேளையில் உண்டு. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பத்தையும் மீனராசிக்காரர்களின் உச்ச அதிபதியான சுக்கிரன் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சங்கடங்களை உறுதியாக விலக்கி இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல நன்மை நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரன்.